கோடம்பாக்கம் கோகிலா, கோடம்பாக்கம் கோகிலா. கள்ளிக்காட்டில் பிறந்த இந்த மங்கை கோலிவுட்டில் இருந்து சுவையான தகவல்களை கொண்டு வர இதோ செல்கிறார். கோடம்பாக்கம் கோகிலா, கோடம்பாக்கம் கோகிலா. மாமோய் நான் வந்துட்டேன். நானே என்ன நான் கலாய்க்கிறேனே, இது கூட ஒரு ட்ரெண்டி தாங்க. இப்போ நான் உங்களுக்கு முதலாவதா சொல்ல போற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ராம் சரண் அவர் எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. அதான் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் ராம் சரண் சமீபத்துல இவரை பத்தி ஒரு வதந்தி பரவி வந்த நிலையில அதுக்கு அவரே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாராங்க. சரி, இப்போ உங்க ஆர்வம் கூடுறது எனக்கு தெரியுது. நானே விஷயத்த டீட்டெயிலா சொல்றேன், நல்லா கேளுங்க. அதாங்க 2-3 வாரத்துக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியிருந்தேனே, நம்ம மணிரத்னம் மௌனராகம் படத்தை திரும்ப எடுக்க போறதாகவும் அந்த படத்துல துர்கர் சர்மாவை நடிக்க வைக்க போறதாவும் அதான் ஹீரோவா நடிக்க வைக்க போறதாவும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. இப்போ அதோட ஒரு தொடர்பு பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த படம் சம்பந்தமா few days ago அதாங்க 2-3 நாளுக்கு முன்னால ராம் சரணை தேடி போய் இந்த மணிரத்னம் பேசியிருக்காராம், ஒரு ஸ்டோரிய சொல்லிருக்காராங்க. ஆனா அந்த படத்துல நடிக்க அவர் சம்மதம் சொல்ல மாட்டேன்ட்டாராம். அவ்வளோ பெரிய டைரக்டர் மணிரத்னம் அவரோட கதையே வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டாரு இந்த ராம் சரண். இதனால ட்விட்டர், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலயும் அப்படி இப்படின்னு பல பேர் கமெண்ட் அடிச்சு இவரை விலாசி தள்ளிட்டாங்களா. ஆனா அதுக்கு இவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்படி மணிரத்னம் சார் என்கிட்ட கேட்ட போது இந்த கதை நம்ம 2 பேருக்கும் ஒத்து வராது, அதனால வேணாம். இது இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் இந்த ராம் சரண் பயப்புல சொல்லிருக்காரு. என்ன தெரியுமா? அவரோட இந்த படம் தான் ஒத்து வரல, ஆனாலும் அவரோட ஒரு படத்துல நடிக்க ஆவலா ஆசையா ஆர்வமா இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? புரியறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. குழப்பமா இருக்குல்ல. அதாவது எங்கடா பிரச்சனை, எங்கடா கலாய்க்கலாம், எங்கடா செவத்துல எழுதனான்னு தேடி திரியறவங்களுக்கு இது ஒரு நல்ல சமாச்சாரம் தான். புரியாது, என்ன பண்றது? என்ன மாதிரி டீச்சன் டிசிப்ளின் ஆனவங்களுக்கு நல்லா புரியுங்க. கோடம்பாக்கம் கோகிலா, கோடம்பாக்கம் கோகிலா.